திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை யார் அறுவடை செய்வா? அதிமுக அறுவடை செய்யும். அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை யார் அறுவடை செய்வா? திமுக அறுவடை செய்யும். இந்த இருதுருவ அரசியல் தானே சார். இப்படித்தானே சார் அரை நூற்றாண்டு காலமாக அரசியல் உருண்டோடி வந்திருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறீங்க, நாங்க வலுவிழந்து போயிட்டோம். எதிர்ப்பு வாக்குகளை பாஜக இருந்தாதான் ஒருமுகப்படுத்த முடியும்னா, அப்ப அதிமுக என்கிற இயக்கம் எதுக்கு? இதுவரை அதிமுக என்கிற இயக்கம் எப்படிப்பட்ட பயணத்தில் வந்திருக்கு? நீங்க 2014, 2016 தேர்தல் மட்டுமே சாட்சி. அதற்கு முன்பு இருந்த ஹிஸ்டரி எல்லாம் நீங்க விட்டுருங்க. பல நெருக்கடிகளை சந்தித்ததற்கு பிறகு எழுந்து வந்தது அந்த இயக்கம். அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல. 2016ல மோடியா லேடியான்னு அந்த அம்மா தான் சார் கேட்டுச்சு இந்தியாவுல. அந்த வெற்றியை தான் சார் தமிழ்நாட்டு மக்கள் 100 விழுக்காடு வெற்றியை தருவதற்கு பதிலாக 98 விழுக்காடு வெற்றியை கொடுத்தாங்க. 2 இடம் மட்டும்தான் தோல்வி. 98 விழுக்காடு வெற்றியை மக்கள் கொடுத்தாங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2016ல அதிமுக தொண்ட காலரை உயர்த்தி பேசினானே, 234 தொகுதியும் இரட்டை இலை சார். நீங்க எல்லா கூட்டணி கட்சிகளையும் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு அவர்களையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட கூடிய ஒரு நிலைமையை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஏறக்குறைய யாரும் ஏற்படுத்தாத ஒரு புரட்சி அந்த அம்மா ஏற்படுத்தி வெற்றி வாகை சூடி 2வது முறையா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க.